ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்மை, தீமை அத பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்த சொல்றேன். நல்லது, கெட்டது அப்படிங்கிறது நம்ம செய்ற நன்மை வந்து அது நமக்கு இரட்டிப்பா திருப்பி கிடைக்கும். அதுவும் நல்ல வழியில, நல்ல முறையில கிடைக்கும். அதே நம்ம ஒருத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சோம்னா, அது எப்படிதான் நீங்க தெரியாம செஞ்சா கூட, அது இரட்டிப்பாக உங்களுக்கு அது வந்து வந்து சேரும் கண்டிப்பாக. நன்மை, தீமைங்கிறது எதிர்பார்க்க வேண்டிய பிரதிபலன் தான் அது. நம்ம நல்லது செஞ்சா நல்லது நமக்கு நல்லது நடக்கும். தீமை செஞ்சா அது நமக்கே அது திரும்பும். அது உடனே கட்டடியும். பின்னாடி நம்ம தலைமுறைய கூட பாதிக்கும். ஆனா செய்றது நன்மையே செய்வோம். நம்ம இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொத்து பத்த சேர்த்து வைக்காட்டியும், கொஞ்சம் புண்ணியத்த சேர்த்து வைப்போம். மூத்தவர்கள் செய்த நன்மை, தீமை தான் இளையவர்கள தாக்கும்பாங்க. நம்ம செஞ்சுட்டு போற நன்மை, தீமையா பின்னாடி வர தலைமுறைய தாக்காம, நல்லதே செய்வோம், நல்லாவே இருப்போம். நம்ம தலைமுறையும் நல்லாயிருக்கும். வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம் தான். அதில நீயா, நானான்னு போட்டி போடாம, எதையுமே ஏத்துக்கிற தன்மையோட நியாயமா நடந்தோம்னா, என்னைக்கு நியாயத்துக்கு வந்து பலன் இல்லாமே போகாது. கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகலாமே தவிர, அதுக்கான பலன் கிடைக்காம போகாது. அது மாரி தப்பு பண்றவங்களும் தைரியமா இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் அவங்க செய்த தவறுக்கான பலனை அவங்க அனுபவிக்காம போமாட்டாங்க. அவங்க அனுபவிக்கலனாலும் அவங்க தலைமுறை அனுபவிக்கும். பின்னாடி வர தலைமுறையும் நிம்மதியா இருக்கணும்னு நெனச்சோம்னா, இருக்க மூத்தவர்கள் வந்து எந்த ஒரு நியாயத்துக்கு நிக்கலாமே தவிர, அநியாயத்துக்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது. அதுதான் கருத்து. என்னைக்குமே வந்து நன்மைக்கும் பலன் உண்டு, தீமைக்கும் பலன் உண்டு என்பதை உறுதியா நம்பணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.